வேலை இல்லையா? அது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது அவியல் இதில் தான் லோட் ஆகுது. அந்த குரல் இன்னும் வரே இல்லையா? அப்படி வந்து இதன் அடைய சொல்லும் செட்டிங் சவுண்ட் மீட் பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டபடி பிள்ளைகள் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணாதீங்க. வினோஜன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த என்ன சொல்றது, ஆன்லைன்ல படிக்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். தேவையற்ற விடயங்களை பார்க்கக்கூடாது. நார்மலா மைக்கை வந்து மியூட் பண்ணி போட்டு வளவாளர்கள் கூறுகின்ற கருத்துக்களை சிறந்த முறையில கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நல்லது. அப்ப தேவையற்ற விடயங்கள்ல ஈடுபடாம இருந்தா நல்ல விஷயமா. ஓகே, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ரைட். நாங்க இன்றைக்கு வந்து 2வது கருத்தரங்கு. கடந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 2வது கருத்தரங்கு வந்து நடைபெற இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால கடந்த வெள்ளிக்கிழமை வந்து 2வது கருத்தரங்க நடத்த முடியல. இன்றைக்கு தான் நாங்கள் 2வது கருத்தரங்க வந்து நடத்துறோம். அவங்களுக்கு தெரிய வேணும், நாங்கள் கடந்த 1வது கருத்தரங்கில பல விஷயங்கள் வந்து சொல்லி இருந்தனால் பல உண்மையான விடயங்கள் கதைக்கப்பட்டது. எப்படியான தன்மையில கேள்வி வரும், என்னென்ன வாதியான கேள்விகள் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற அடிப்படையில ஒரு சில வினாக்கள் உங்களுக்கு ஒரு சில பகுதிகள், வினாக்கள் சொல்றதை விட ஒரு சில பகுதிகள் வந்து சொல்லித்தரப்பட்டது என்பது மிக முக்கியமான விடயம். என ஒரு சில பகுதிகள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது என்பது மிக முக்கியமான விடயம். அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்ச நாங்கள் இன்றைக்கு நாங்கள் செகண்ட் பார்ட்டை நாங்கள் முழுமையாக என்ன செய்வோம்னு சொன்னால் பார்த்துக்கொள்வோம். கடந்த வகுப்பில வந்து தமிழ் 1 பற்றி நாங்கள் முழுமையாக காய்ச்சினாங்கள். இன்றைக்கு வந்து நாங்கள் தமிழ் 2 பற்றி கதைக்க போறோம். தமிழ் 1 பற்றி நாங்கள் முழுமையாக காய்ச்சினாங்க. இன்றைக்கு தமிழ் 2. இந்த தமிழ் 2ம் வந்து பிள்ளைகள் வந்து 3 மணித்தியால வினாக்கள் என்பது மிக முக்கியமான விடயம். என 3 மணித்தியாலம் என்பது மிக முக்கியமான விடயம். ரைட், ஓகே. என்ன பேர் லதுஷிகா, நிக்கிறீங்களா கிளாஸ்ல? லதுஷிகா கிளாஸ்ல இருக்கிறீங்களா? கிளிநொச்சியை சேர்ந்த லதுஷிகா கிளாஸ்ல இருக்கிறீங்களா? இல்லையா? என்னுடைய மாணவி ஒரு ஆள் இதுல வந்து இணைய காத்திருந்தவர். என்ன பேர் சொன்னா கிளிநொச்சியை சேர்ந்த லதுஷிகான்னு சொல்லப்படுற மாணவி. அதாவது போன வருஷம் வந்து 3 எடுத்தவர், 6வது ரேங்கில வந்து பாஸ் பண்ணினவர். ஆகவே அவரை வந்து நான் இன்றைக்கு அழைக்கிறதாக சொல்லியிருந்தான். அதான் கேட்டுதான் அவர் கிளாஸ்ல இருக்கிறாரான்னு சொல்லி நான் கேட்டிருந்தான். இல்லையோ தெரியல.
இருக்கிறீங்களா லதுஷிகா? ரைட், அவர் வரட்டு, நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் படிச்சு கொள்வோம். ஏன் நாங்கள் அவரை வந்து அழைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், போன போன முறை உங்களுக்கு தெரியும், முதலாவது செமினார்ல சுஜைபா என்று சொல்லப்படுகின்ற திரிய எடுத்த மாணவி வந்து கலந்து கொண்டார். இன்றைக்கு லதுஷிகா வந்து கிளிநொச்சியை சேர்ந்த என்னுடைய மாணவி, 6வது ரேங்க் எடுத்தவர். அவர் இன்றைக்கு கலந்து கொள்வதாக சொல்லியிருந்தார். நாளைக்கு என்னுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண பிந்தி போட்டுது என்ற ரீதியில் அவர் போட்டார் தெரியல. பாவம், அவர் வந்து கலந்து கொள்ளுகின்ற வேளையில நாங்கள் அவர் அந்த டைமில் வந்து உங்களோட வந்து கதைச்சு உங்களுக்குரிய மோட்டிவேஷனை தர சொல்லுவோம். சரிதான பிள்ளைகள்? ஓகே, சரி. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் வந்து தமிழ் ட்ரெண்டு என்ற பகுதி. இந்த தமிழ் ட்ரெண்டு என்ற பகுதியும் வந்து 3 மணித்தியாலம் என்பது மிக முக்கியமான விடயம். தமிழ் ட்ரெண்டு என்ற பகுதியும் 3 மணித்தியாலம். இது தமிழ் ட்ரெண்டு என்றதை நாங்க அன்றை சொன்னாங்க. தமிழ் ட்ரெண்டு என்ற பகுதி எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், கட்டுரை, சுருக்கம், கிரகித்தல், இலக்கணம், இலக்கிய வரலாறு என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். எனவே கட்டுரை, அதே மாதிரி கிரகித்தல், அதே மாதிரி சுருக்கம். சுருக்கம் என்பது வேற, கிரகித்தல் என்பது வேற. ஏன்னா கட்டுரை, சுருக்கம், கிரகித்தல், இலக்கிய வரலாறு, இலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளை வந்து உள்ளடக்கியதாக எதிர்க்குன்னு சொன்னால் தமிழ் ட்ரெண்டு என்ற பகுதி இருக்குது. எதிர்க்குன்னு சொன்னால் தமிழ் ட்ரெண்டு என்ற பகுதி இருக்குது என்பது மிக முக்கியமான விடயம். சரவிலியல் ரைட். அப்ப அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு எல்லா விஷயம் அந்தந்த டைம்லாம் தருவேன். ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா இது உதயன் பேப்பர் அல்ல, வலம்புரி பேப்பர் அல்ல. இது வந்து பரீட்சைக்குரிய முக்கியமான வழிகாட்டலை அடிப்படையாக கொண்ட பிடிஎஃப் இருக்கும். ஆகவே காலம் வருகின்ற வேளையில அது உடனடியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனுடன் கடந்த கால ரிசல்ட்ஸும் வந்து அதுல வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பார்த்து மகிழ்ந்த முடியும் என்பது மிக முக்கியமான விடயம். ரைட். இதுல வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே மியூட் பண்ணி போட்டுருங்க. சிலர் வந்து மியூட் பண்ணாமல் இருக்கிறீங்க. எல்லாருமே மைக்கை வந்து மியூட் பண்ணி போட்டுருங்க. தேவையான நேரத்தில் நீங்க என்னோட காய்ச்சி கொள்ளலாமா? இப்ப மைக்கை மியூட் பண்ணி போட்டுருங்க. ரைட். அப்ப தமிழ் ட்ரெண்டு என்பது 3 மணித்தியாலம். இதுல என்னென்ன பகுதிகள் வரும்னு சொன்னால், கிரகித்தல் என்ற பகுதி வரும். என்ன கிரகித்தல் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரும். 2வது சுருக்கம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரும். சுருக்கம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரும். 3வது கட்டுரை என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரும். 4வது இலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரும். 5வது இலக்கிய வரலாறு என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரும். இலக்கிய வரலாறு என்று சொல்லப்படுகின்ற பகுதி வரும். இப்படிதான் எங்களுடைய தமிழ் ட்ரெண்டு என்று சொல்லப்படுகின்ற பகுதி வந்து கட்டமைக்கப்படுகிறது. கிரகித்தல் கிட்டத்தட்ட 13 புள்ளிகளுக்கிட்ட வரும். சாரி, கிரகித்தல் 12 புள்ளிகளுக்கு வரும். சுருக்கம் வந்து 13 புள்ளிகளுக்கு வரும். கட்டுரை வந்து 25 புள்ளிகளுக்கு வரும். இலக்கணம் வந்து 20 புள்ளிகளுக்கு வரும். இலக்கிய வரலாறு 30 புள்ளிகளுக்கு வரும் என்பது மிக முக்கியமான விடயம். அப்ப இதுல 12, 15, 25, 25, 30, 25, 50, 50, 20, 70 ஆகவே 100 புள்ளிகளுக்கு இந்த வினாப்பத்திரம் அமையும் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த 5 பந்திகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த வினாப்பத்திரம் அமைந்திருக்கு. இந்த 5 பந்திகளையும் சும்மா இல்ல, இந்த 5 பந்திகளையும் முழுமையாக உள்ளடக்கியதாக வினாப்பத்திரம் அமைந்திருக்கும். இந்த 5 பந்திகளையும் வந்து முழுமையாக உள்ளடக்கியதாக அந்த வினாப்பத்திரம் என்ன செய்யும் சொன்னா அமைந்திருக்கு. இந்த 5 பந்திகளையும் முழுமையாக உள்ளடக்கியதாக அந்த வினாப்பத்திரம் அமைந்திருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 5 பந்திகளை முழுமையாக உள்ளடக்கியதாக அந்த வினாப்பத்திரம் அமைந்திருக்கும் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்லை பிள்ளைகளா. ரைட். அப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னால் கிரகித்தல் 12 புள்ளி. உங்களுக்கு தெரியும் கிரகித்தல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப கிரகித்தல் 12 புள்ளி. கட்டுரை வந்து சுருக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னா 13 புள்ளி. கட்டுரை என்பது வந்து 25 புள்ளி. அதே மாதிரி வந்து இலக்கணம் என்பது 20 புள்ளி. இலக்கிய வரலாறு என்பது 30 புள்ளிகளுக்கு வந்து இடம்பெறும் என்பது மிக முக்கியமான விடயம்.
இப்ப லதுசிகா வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? லதுசிகா வந்துக்கிறீங்களாமா? ரைட், ஓகே. விரையில போடாங்க என்ன? ரைட், ஓகே. நாங்க தொடர்ந்து கொண்டு சொல்லுவோமா? ரைட். இப்ப இந்த தமிழ் ட்ரெண்டு என்று சொல்லப்படுகின்ற வினாப்பத்திரமும் நாங்கள் அன்னை சொன்ன மாதிரி 2 பகுதிகளாக வரும். என்ன பகுதி என்றா பகுதி 1 பகுதி 2 என்று சொல்லி வரும். பகுதி 1 என்று சொல்லியும் அதே மாதிரி பகுதி 2 என்று சொல்லியும் வரும். தானே? பகுதி 1 பகுதி 2 என்று சொல்லி 2 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது தமிழ் ட்ரெண்டினுடைய வினாப்பத்திரம். அது தமிழ் ட்ரெண்டினுடைய வினாக்கள் 2 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. பகுதி 1 பகுதி 2. பகுதி 1 வந்து 3 வினாக்கள் இடம்பெறும் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த 3 வினாக்களும் வந்து கட்டாய வினாக்கள். பகுதி 1 வந்து பார்த்தவன் சொன்னா பிள்ளைகள் 3 வினாக்கள் வந்து இடம்பெறும். இந்த 3 வினாக்களும் வந்து கட்டாய வினாக்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அதே மாதிரி பகுதி 2 வந்து கிட்டத்தட்ட பார்த்தவன் சொன்னா 5 வினாக்கள் இடம்பெறும். 5 வினாக்கள் இடம்பெறும். இந்த 5 வினாக்கள்ல ஏதாவது 2 வினாக்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஏதாவது 2 வினாக்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது அடுத்த மிக முக்கியமான விடயம். பகுதி 2 5 வினாக்கள். 5 வினாக்கள்ல ஏதாவது 2 வினாக்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். பகுதி 1 வந்து 3 வினாக்கள். அந்த 3 வினாக்கள்ல கட்டாய வினாக்கள் 3 இருக்கு. ரைட். ஆகவே இந்த பகுதி 1 வருகின்ற இந்த 3 வினாக்களும் எப்படியானதுன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். வினா இலக்கம் 1 எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அது முழுக்க MCQ இலக்கணம். அப்ப MCQ இலக்கணம் என்று சொன்னால் அது முழுக்க 20 இலக்கணங்களாக இருக்கும். ஏன்னா MCQ இலக்கணம் வந்து முழுக்க எதுவாக இருக்கும் சொன்னா 20 இலக்கணங்களாக இருக்கும். MCQ இலக்கணம் என்பது 20 வினாக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். MCQ வினாக்கள் என்பது 20 வினாக்களை உள்ளடக்கியதாக இருக்கு. சரவிளையர் லவ்சிகா வந்துக்கிறீங்களா? வந்தா ஓமன் சொல்லுங்கம்மா. வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. அப்ப 20 MCQ வினாக்கள் உங்களுக்கு தெரியும். என்னோட படிச்சு கொண்டிருக்கிறார்கள் தெரியும். என்னுடைய கற்பித்தல் முறையில எப்படியெல்லாம் வினாக்கள் வருகின்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கிளாஸ்லயும் சரி தியரி கிளாஸ்லயும் சரி அது சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை வந்து சொல்லி இருக்கிறேன். இப்படித்தான் வினாக்கள் வரும்னு சொல்லியும் இனி அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து யூடியூப்லயும் வந்து ஒரு சில வினா கட்டமைப்புகள் சொல்லுவேன். அதுக்கான தயார்படுத்தல் நடந்து கொண்டிருக்குது. அவ்வாறு வருகின்ற வேளையில அதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்பது மிக முக்கியமான விடயம். சரிதானே? ரைட். அப்ப MCQ என்று சொல்லப்படுகின்ற வினாக்கள்ல நான் உங்களுக்கு சொல்ற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா இலக்கணத்துல உங்களுக்கு தெரியும் 5 வகையான இலக்கணம் இருக்குது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், ஜாப் இலக்கணம் என்று சொல்லி 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. 5 வகையான இலக்கணங்களை நாங்கள் முழுமையாக படிச்சு பரீட்சை எழுத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 20 புள்ளிகளுக்கு வரும். 20 இலக்கணம் MCQ வரும் வந்து 20 புள்ளிகளுக்கு வரும். 20 MCQ இலக்கணங்கள் வந்து எத்தனை புள்ளிக்கு வரும் பிள்ளைகள்? 20 புள்ளிக்கு வரும். அப்ப இந்த 20 புள்ளிக்கு வருகின்ற இந்த MCQ இலக்கணங்கள் எல்லாம் எங்கேந்து வரும் என்று பார்த்தவன் சொன்னால் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம் 3 தான் வரும். நான் இப்ப 3 சொல்றேன். பிறகு பரீட்சை கிட்ட வர இன்னும் நல்லா சுருக்கி விடுவேன். என்னுடைய வேலையே அதுதான். முதல் வந்து உங்களுக்கு சொல்லுகின்ற வேலையிலேயே 2.5 வருஷம் நீங்க படிச்ச விடயங்கள் எல்லாம் சுருக்கி மிகவும் தெளிவாக எவ்வளவு வரும், எவ்வளவு பகுதிகள் இருக்குது, என்னென்ன பகுதிகளை கூடிய அளவில் கவனிக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அதுல வந்து உங்களுக்கு ஒப்புவிச்சு விடுவேன். அப்ப அதனூடாக நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதுதானே, இவ்வளவு விஷயம் தானே, ரைட், அவ்வளத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் தானே என்று சொல்லப்படுற விடயத்தை நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுக்கு உங்களுக்கு நான் அந்த மிகவும் எளிமையான முறையில விடயங்களை வந்து சுருக்கி விடுவேன். அப்ப நீங்கள்
பல விடயங்களை தெளிவான முறையில என்ன செய்யலாம்னு சொன்னால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதுதானே விளையாட்டு ரைட். அப்ப எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற 3 பகுதிகளையும் நீங்கள் டீப்பாக படிக்க வேண்டும். சிமார்ட் ஒர்க்கில பார்க்க வேண்டும். அது இந்த எழுத்திலக்கணம் ஓகே, சொல்லிலக்கணம் ஓகே, அணி இலக்கணம், யாப்பிலக்கணம் எல்லாம் தேவையில்லை. ஆகவே 2 பகுதிகளை நீங்கள் நிறுத்திவிட்டு மிச்சம் 3ஐயும் படித்தாலே உங்களுக்கு 20க்கு 20 புள்ளிகளை வந்து பெற முடியும். எல்லாத்தையும் படித்து நாங்கள் இதுல வந்து முழுமையாக பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த 3 இலக்கணம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற 3 இலக்கணங்களையே வந்து நாங்கள் பார்த்தாலே இப்போதைக்கு எங்களுக்கு என்ன விடயம் காணும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ரைட். ஆகவே இந்த இலக்கணம் என்பது மிக முக்கியமான பகுதி. எல்லாரும் இலக்கணம் வேண்டா பயப்படுறது ஒன்றுமே இல்லை இலக்கணத்துல. உங்களுக்கு இலக்கணத்துல எதுவுமே எழுதுவது இல்லை, கண்டுபிடிக்கிற வேலை மட்டும்தான் உங்களோட வேலை. இலக்கணத்துல நீங்க எதுவுமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே கண்டுபிடிக்கிறார் உங்களோட வேலை. அப்ப நீங்க அளவுக்கு அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் என்ன செய்யாதுன்னு சொன்னால் கிடையாது. இப்ப நீங்கள் இதுல இலக்கணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே என்ன செய்யாத பிள்ளைகள் வந்து கிடையாது. நீங்க சிம்பிளாக விடை எழுதக்கூடியதாக இருக்கும். MCQல மிக பொருத்தமான விடைய தெரிவு செய்தால் காணும். 2வது வினா இலக்கம் 2 பார்த்தவன் சொன்னால் கிரகித்தலும் சுருக்கமும். கிரகித்தலும் சுருக்கமும் இது எத்தனை புள்ளிகளுக்கு வரும்னு சொன்னால் 25 புள்ளிகளுக்கு வரும். இதுவும் கட்டாய வினாவை நான் சொல்ற முதலாவது பகுதி 1 எல்லாமே கட்டாய வினாக்கள். கிரகித்தலும் சுருக்கமும் இதுல நான் உங்களுக்கு சுருக்கத்துல ஒரு 5 சுருக்கமாவது பயிற்சி செய்வேன். பிறகு எந்த பகுதிக்கு எந்த சுருக்கம் வரும்னு சொல்லுவேன். அதே மாதிரி கிரகித்தலுக்கும் ஒரு 2-3 வினாக்கள் பயிற்சி செய்வேன். அது எப்படி மிக முக்கியமான விடய கண்டுபிடிப்பது என்பது சம்பந்தமான விடயங்களும் தரப்படும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இதுல வந்து உங்களுக்கு போன வருஷம் உங்களுக்கு சரி, ஏன்னா போன முறை அந்த செமினார்ல வந்த பிள்ளை சொல்லியிருக்கும், நான் எப்படி இந்த கிரகித்தல் வினாக்கள் அல்ல சுருக்கம் சார்ந்த வினாக்களை வந்து படிப்பிச்சிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற விடயத்தை அந்த பிள்ளை சொல்லி இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் என்னுடைய கற்பித்தல் முறை. சுருக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வினாக்களாவது 5 விடயங்களாவது 5 பகுதிகளாவது முழுமையாக உங்களுக்கு தயார் செய்யப்படும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பிள்ளைகள். ஓகே. அப்ப கிரகித்தலும் சுருக்கம் என்பது 25 புள்ளிகளுக்கு வரும். 3வது பார்த்தோம்னா கட்டாய வினா கட்டுரை என்று சொல்லப்படுகின்ற வினா, அது 25 புள்ளிகளுக்கு வரும். கட்டுரை என்று சொன்னா நீங்க நினைக்க தேவையில்லை பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 கட்டுரைகள் தலைப்பு வரும் தானே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிள்ளை, ஒரு நிமிஷம். ஏன்னா கட்டுரைகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாப்பிள்ளையே 5 அல்லது 6 கட்டுரைகள் வரும். அதுல வந்து மிக பொருத்தமான கட்டுரையை நீங்கள் தெரிவு செய்யலாம். உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு நான் ஒரு பரீட்சைக்கு, போட்டி பரீட்சை என்று சொல்லப்படுகின்ற பரீட்சை, உயர்தரமான பரீட்சைக்கு நான் படிப்பிச்சேன். அதுல நான் சொன்ன கட்டுரை தான் இன்றைக்கு வந்திருக்குது. அப்ப அவர்கள் வந்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அதாவது நான் வந்து அவர்களுக்கு ஒரு கட்டுரை வந்து போட்டி பரீட்சையை கொடுத்திருந்தேன், போதைப் பொருள் சார்ந்த ஒரு கட்டுரை. போதைப் பொருளை ஒழிப்போம் அல்லது போதைப் பொருளால ஏற்படுகின்ற விளைவுகள் என்று சொல்லி ஏதோ ஒரு தலையங்கத்துல நான் அந்த போதைப் பொருள் சார்ந்த விடயம் எல்லாம் படிப்பிச்சிருந்தேன். அது இன்றைக்கு ஒரே ஒரு கட்டுரான் வந்தது, அந்த கட்டுரை மட்டும்தான் வந்தது. அப்ப அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த போதைப் பொருள் சம்பந்தமான கட்டுரையே வந்து எனக்கு வந்ததாக வந்து இன்றைக்கு சொல்லி சந்தோஷம் அடைந்தேன். அப்ப என்னவா சொல்ல வரேன்னு சொன்னா, நான் சொல்லுகின்ற கேள்விகள் பெரும்பாலும் இடம்பெறுகின்றது
ஆகவே நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா செலக்ட் பண்ணித்தான் சில விடயங்களை சொல்றேன். இப்படியான விடயங்களை பாருங்க, இப்படி பாருங்க, இந்த விடயங்களை கூட பார்த்துதான் நல்லதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி சொல்றேன். அவ்வாறு சொல்லுகின்ற வேளையில அந்த வினாக்கள் வந்து இடம்பெறுவது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். அப்ப 3வது கேள்வியாக கட்டுரை வந்து இடம்பெறுகின்றது. 3வது கேள்வியாக எது இடம்பெறுதுன்னு சொன்னால் கட்டுரை வினா வந்து இடம்பெறுகின்றது. அப்ப இந்த 3 வினாக்களும் வந்து செய்தாலே எங்களுக்கு 25, 25, 50, 70 புள்ளிகளை பெற்றுவிடலாம். இந்த 3 வினாக்களையும் செய்தாலே எங்களுக்கு எத்தனை புள்ளிகளை பெற்றுவிடலாம்னு சொன்னா 70 புள்ளிகளை பெற்றுவிடலாம். பிள்ளை தேவையான விடயங்களை புரியுங்க. ரைட், அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதை நான் குறித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி பார்த்தோம்னு சொன்னா பகுதி 2, தமிழ் 2ல பகுதி 2 உங்களுக்கு தெரியும் 5 வினாக்கள்னு சொல்லியதுதான். அந்த 5 வினாக்கள் உங்களுக்கு தெரியும். வினா இலக்கம் 4, 5, 6, 7, 8 என்று சொல்லி அந்த வினா இலக்கம் அமையும். இந்த 4, 5 என்ற பகுதிகள் உங்களுக்கு தெரியும். 4வது 5வது வினாக்கள் உங்களுக்கு தெரியும் என்ன வினாக்கள்னு சொன்னா தென்னிந்திய தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த வினாக்கள். தென்னிந்திய தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த வினாக்களாக வரும். அப்ப இதுல வந்து பிள்ளைகள் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து நாயக்கர் காலம் வரைக்கும் நல்ல கிளியராக இருக்கணும். சில சொல்றது அந்த காலம் வரும் இந்த காலம் வரும்னு சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் இதுல கருதக்கூடாது. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு ஜாயிண்டான கேள்வியாக இடம்பெறலாம் தானே. சங்க காலம், சங்கமரிய காலம், பல்லவர் காலம், சோழ காலம், நாயக்கர் காலம் என்று சொல்ல 5 காலத்தையும் வச்சுக்கொண்டு கேள்விகள் வந்து ஜொயிண்டாக வந்து இடம்பெறலாம். அவ்வாறு கேள்விகள் வந்து ஜொயிண்டாக வந்து இடம்பெறலாம் என்பதனால என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜொயிண்டாக இடம்பெறலாம் என்பதனால நாங்கள் வந்து ஒரு காலத்தை மட்டும் இதுல படிக்கக்கூடாது. சிலர் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் சும்மா ஒரு காலத்தை படிச்சு இப்ப சங்கமரிய காலம்னு சொன்னா அதுல இலக்கியங்களையும் படிச்சு இலக்கிய பண்புகளையும் படிச்சா சரிதான் நினைக்கிறது. அப்படி இல்லை. நான் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தை வந்து படிக்க பிள்ளைகள் அதனுடைய அரசியல், அதனுடைய ஆண்டுகள், அதனுடைய இலக்கியங்கள், அதனுடைய இலக்கிய பண்புகள், மற்ற காலத்துல இருந்து அது எப்படி வேறுபாடுது, வேற என்னென்ன விடயங்கள் அங்க சொல்லப்படுகின்றது, இப்படி நாங்கள் அக்கு வேற ஆணி வேறையாக வந்து படிச்சவென்று சொன்னாத்தான் பிள்ளைகள் வேறுபாடுகள் வந்து கேள்வி கேட்டால் என்ன, அல்லது வந்து ஒரு காலத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னொரு காலத்தினுடைய என்ன வளர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற கேள்வி கேட்டேன்னா எந்த கேள்விக்கும் விடை எழுதலாம். அப்புறம் அதுக்குள்ள கேட்பாங்க அந்த நூலை பற்றி விளக்கி சொல்லுங்க, இந்த ஆசிரியர் பற்றி. உதாரணமாக சங்கமரிய காலம் என்று எடுத்த வேண்டால் சிலப்பதிகார ஆசிரியரான இளங்கோவடிகளை பற்றியும் கேள்வி கேட்கலாம். மணிமேகலை ஆசிரியரான சீத்தலை சாத்தனரை பற்றியும் என்ன செய்யலாம்னு சொன்னா கேள்வி வரலாம்.
தானே. இளங்கோவடிகளை பற்றியும் கேள்வி வரலாம். மணிமேகலை ஆசிரியரான சீத்தலை சாத்தனாரை பற்றியும் கேள்வி வரலாம். அதே மாதிரி இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றியும் கேட்கலாம். போன வருஷம் ஒரு தெரிவிட படிச்ச பிள்ளைகளுக்கு சொன்னார். இந்த ஆண்டாள் அதே மாதிரி மாணிக்க வாசகர் இவர்களை படிச்சு கொண்டு போங்க கட்டாயம். பல்லவர் காலம் படிக்க இவர்கள் எல்லாம் தேவைப்படும் என்று சொன்னான். அதே மாதிரி அவர்களுக்கு ஆண்டாளை பற்றி கேள்வி வந்தது. அதே மாதிரி இன்னொரு அவர்களுக்கு கேள்வி படிச்சால் சங்கமறிய காலத்தினுடைய தொடர்ச்சியும் வளர்ச்சியுமே பல்லவர் கால பக்தி இலக்கியங்களாகும் என்று சொல்லி நான் படிப்பிக்கின்ற வேளையில அவர்களும் அந்த கேள்வியை வடியா படிச்சு கொண்டு போனார்கள். அங்கே அதே கேள்வி அப்படியே வந்திருந்தேன்னு சொன்னார்கள். நான் பேப்பர் கையில வச்சுக்கிறேன், ஒரிஜினல் பேப்பர் 2024 வச்சுக்கிறேன். ரைட், எல்லாமே வச்சுக்கிறேன், அதுல அதுவும் வச்சுக்கிறேன். ரைட். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்படித்தான் இலக்கிய வரலாறு என்பது தனியா ஒரு காலத்தை மட்டும் படிச்சவன்னு சொன்னா எங்களால அங்க கூடிய அளவில் புள்ளிகளை பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்ப அதனால பிள்ளைகள் நான் சொல்ற மாதிரி சங்க காலம், சங்கமரிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம் என்று சொல்லப்படுகிற 4 காலங்களையும் 5 காலங்களையும் படித்தால்தான் எங்களால இங்க கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கு. ரைட். அடுத்த பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த 6வது 7வது கேள்விகள் என்னன்னு சொன்னா ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு. ஆறாவது 7வது கேள்விகளை பார்த்தோம்னு சொன்னா ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு. 6வது 7வது கேள்விகளை பார்த்தோம்னு சொன்னா என்ன புள்ளி? அது ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு. 6வது 7வது கேள்விகளை பார்த்தோம்னு சொன்னா அது ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு உள்ளே. சார் இந்த கிளாஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? யார் கதைக்கிறது? ஹஸ்னி பேசுறேன் சார். பிள்ளைங்கல அதாவது இந்த செமினார் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி. யார் கதைக்கிறீங்கள்? ஹஸ்னி பேசுறேன் சார். ஹஸ்னி. ஓ, இப்ப எங்க இருக்கிறீங்க? செமினார் கிளாஸ்ல. ஓ, அப்ப என்ன கேக்குறீங்க? அதாவது சார் இந்த பேப்பர் எப்ப மாறி போகும்னு சொல்லி. ஓ, பேப்பர் பார்க்க முன்னம் இப்படி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல அப்ப ஓ, நீங்கள் பேமெண்ட் செய்து வந்துட்டீங்களோ கிளாஸுக்கு? இப்போதைக்கு இல்ல சார். அப்ப உங்களுக்கு இனி அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நீங்க வரக்கூடாது, சரியா? உங்களுக்கு உரிய கிளாஸ்னால இனிமேல் உங்களை எடுக்க மாட்டேன் உங்களுக்கு. ஓகே, ரைட், சரி, ஓகே. அப்ப அடுத்த பார்த்தவன் சொல்லி சொன்னால் இப்படியான ஆக்கள் இப்படியான ஆக்கள்னு சொன்னால் அந்த இப்படியான பச்சோந்திகள் சொல்லுவாங்க. பச்சோந்திகள் இவங்களெல்லாம் படிக்கிறதுக்கு சரி வராது. அப்படியான ஆக்கள. ரைட், ஓகே, அதான் நோட் திஸ் பாயிண்ட். ரைட், ஓகே. அப்ப அதனால பார்த்தவன் சொன்னா ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு நாங்கள் பார்த்தவன் சொன்னா நீங்கள் ஒல்லாந்தர் காலம் வரைக்கும் அக்கு வேற ஆணி வேறையா பார்த்து கொண்டுவோம். இவையெல்லாம் ஒரு கிரிமினல் ஆக்கள். இவைகெல்லாம் கல்வி சரி வராத ஆக்கள். இவர்கள் எல்லாம் என்ன சொல்லணும், அந்த பொயிண்ட மட்டும்தான் பார்த்து கொண்டிருப்பினோம். ஏன்னா இவைகள் பாஸ் பண்ற எண்ணம் இருக்காது. அப்ப அதனால இப்படியானங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். இவர்களுக்கெல்லாம் அடுத்த லிங்க் கிடைக்காது. நான் இன்றைக்கு பொதுவாக சில பிள்ளைகளுக்கு கொடுத்தது. இனிமேல் பேமெண்ட் செய்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் லிங்க் வருமா, ஏனையவர்களுக்கு வராது. ரைட், ஓகே. அப்ப ஈழத்திலக்கிய வரலாறு அந்த பேப்பர் எல்லாம் யாருக்கு வரும்னு சொன்னா எல்லாருக்கும் வராது பேப்பர். பேப்பர் என்பது அந்த என்ன குரூப்பில அந்த கட்டணத்தை செலுத்தி வந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். கிட்டத்தட்ட ஒரு 130 பிள்ளைகளுக்கு கிட்ட வரும் நினைக்கிறேன். அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பேப்பர் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்காது. அதைத்தான் எதிர்பார்க்க பஸ்மியோ என்ன. ரைட், ஓகே, ரைட். அவங்க ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு 6வது 7வது வினாவாக இடம்பெறும். ஆகவே நீங்கள் ஒல்லாந்தர் காலம் வரை நீங்கள் கிளியராக படிக்க வேண்டும். ஏன்னா இப்ப நான் பேப்பர் கிளாஸ்லையும் தியரி கிளாஸ்லையும் இது சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்கள் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பேப்பர் கிளாஸ்ல நான் தியரி கிளாஸ்ல இது சம்பந்தமாக பார்த்துக்கிறேன். நான் இந்த ஒல்லாந்தர் காலம் எல்லாம் என்னுடைய கிளாஸ்ல முடிகிற தருவாயில் இருக்குது. நாயக்கர் காலம் கிட்டத்தட்ட
அதுவும் வந்து 1-2 கேள்விகளோட அதுவும் முடியுது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே பெரும்பாலும் என்னுடைய கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் பகுதிகள் இருந்தாலும் நான் பேப்பர் கிளாஸ் தியரி கிளாஸ்ல எல்லாம் பல விடயங்கள் வந்து முடித்து விட்டேன். ஆகவே செமினாருக்கு போயிருக்க அங்கேயும் வர்ற பிள்ளைகளுக்கு இன்னும் அது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதாக என்ன செய்வோம்னு சொன்னால் அமையும். ரைட், எங்களுக்கு இப்ப இதுல இந்த 4 கேள்விகள், இதுல 2 கேள்வி, இதுல 2 கேள்வி. ரைட், அதே மாதிரி பார்த்தோம்டா 8வது கேள்வி வந்து இலக்கணம். அப்ப இந்த 5 கேள்விகள்ல ஏதாவது 2 கேள்விகள், இந்த 5 கேள்விகள்ல ஏதாவது 2 வினாக்கள், இந்த 5 கேள்விகளை ஏதாவது 2 வினாக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் விடை எழுத வேண்டும் என்பதுதான் இங்க மிக முக்கியமான குறிப்பு. 5 வினாக்கள்ல ஏதாவது 2 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். அப்ப இதுக்கே எந்த ஒரு வினாவை எடுத்து விடலாம். அடுத்தது இதுக்கே எந்த ஒரு வினாவை எடுத்து இந்த வினாவை எடுத்து விடலாம், அல்லது இதுக்கே எந்த ஒரு வினாவை எடுத்து இதுக்கே விடலாம். அப்ப இலக்கணத்தை வந்து நான் எல்லாருக்கும் சொல்றது எடுங்கோன்னு சொல்றது என்ன காரணம் என்றால், என்னட்ட படிக்கிற பிள்ளை வந்து இலக்கணத்துல 100 புள்ளி எடுக்கும். என்னட்ட படிக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா இலக்கணத்துல வந்து 100 புள்ளிகள் எடுக்கும். அவ என்னட்ட படிக்கிற பிள்ளை வந்து இலக்கணத்துல 100 புள்ளி எடுக்கும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பிள்ளைகள் இந்த இலக்கண கேள்வி எடுக்கிறதால எந்த பிரச்சனையும் என்ன செய்யாதுன்னு சொன்னா வராது. சரிதானே? ரைட், குறிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? அப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு கேள்விதான் எடுக்க வேணும். அப்ப 2 கேள்விகள் எடுத்தா காணும். ஆகவே ஒரு கேள்விக்கு வந்து 15 புள்ளின்னு சொன்னால் 12 2 30 புள்ளிகளாக இருக்கும். 15 2 30 புள்ளிகளாக இருக்கும். ஆகவே ஏற்கனவே 70 புள்ளி, இப்ப 30 புள்ளி. ஆகவே 100 புள்ளிகள் வரும். 70 சக 30 சமன் 100. 70 சக 30 சமன் 100 புள்ளிகள். 70 சக 30 சமன் 100 புள்ளிகள் என்ன செய்யும் சொன்னா கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். 70 சக 30 சமன் 100 புள்ளிகள் வந்து கிடைக்கும் என்பதுதான் இங்க மிக முக்கியமான விடயம். ரைட், இதுதான் எங்களுக்குரிய தமிழ் 2 வினாவினுடைய 3 மணித்தள பேப்பர். இதுல ஏதாவது கேள்வி உங்களுக்கு கேட்க விரும்பினா கேளுங்க. இதுல ஏதாவது கேள்வி உங்களுக்கு கேட்க விரும்பினா கேளுங்க. எல்லாரும் குறிச்சிட்டீங்களா? குறிக்க வேண்டியவங்க குறியுங்க. விளங்கிட்டு தான் இந்த விடயம் நான் சொன்ன விடயம். அப்ப 5 வினாக்களுக்கு விடை எழுத வேணும். மொத்தமாக 8 வினாக்கள். பகுதி 1ல 3 வினாக்கள் வரும். பகுதி 2ல 5 வினாக்கள் வரும். பகுதி 1ல வருகின்ற 3 வினாக்களும் கட்டாய வினாக்கள். பகுதி 2ல வருகின்ற வினாக்கள்ல 5 வினாக்கள்ல ஏதாவது 2 வினாக்களுக்கு விடை எழுத வேணும். ஏதாவது 2 வினாக்களுக்கு விடை எழுத வேணும் என்பதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. சனே? ரைட், ஏதாவது கேள்விகள் கேட்க வேணுமான்னு சொல்லி கேட்கிறேன். யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க வேணுமா? இல்ல சார். ரைட், ரைட். உங்களுக்கு இனி அடுத்த புதன்கிழமையிலேருந்து இன்னும் முடியல. புதன்கிழமையிலேருந்து பேப்பர் வரும். ஏன்னா இனி கொமனாக எல்லாருக்குமே லிங்க் வராது. அப்ப 2 நாள் உங்களுக்கு கொமனாகவே லிங்க் விட்டிருக்கிறேன். ஏன்னா தெரியாத பிள்ளைகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இனி என்னென்ன கேள்விகள் வரப்போகுது என்ற விடயம் தரப்போறேன், என்னென்ன பகுதிகள் வரப்போகுது என்ற விடயம் தரப்போறேன், அதை பிடிஎஃப்ல தரப்போறேன், கேள்வி விடையா தரப்போறேன், விளங்கப்படுத்த போறேன், மேலதிகமான குறிப்புகள் தரப்போறேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் ஏற்கனவே அந்த பேமெண்ட் செய்து வந்தவர்களுக்கு, அந்த குரூப்ல இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும். ஏனையவர்களுக்கு அது கிடைக்காது. ஏனையவர்களின் உள்வாங்கப்பட மாட்டார்கள். அவர்கள் மாத்திரம்தான், நான் சொன்ன மாதிரி அந்த கட்டணங்கள் செலுத்தி உள்ளுக்க வந்தவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்க முடியும். ஏனையவர்களுக்கு கிடைக்காது. ஆகவே இப்படியான கேள்விகள் கேட்டு தம்பி, பஸ்மி மாதிரியான கேள்விகள் கேட்டு தம்பி எல்லாம் இந்த கிளாஸ்ல இனிமேல் வரமாட்டார்கள். நீங்க பயப்படாம இருந்து ஏனையவர்கள் வந்து என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ரைட், உங்களுக்கு நான் இரவில் 9 மணிக்கு தானே போட்டிருக்கேன். ஆகவே இனி புதன்கிழமை இதே வீடியோ மாதிரி உங்களுக்கு பேப்பர் வந்து முதலே வந்து அனுப்பப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக சுருக்கமண்ட பகுதியா இருக்கலாம்,
கம்பராமாயணம் என்ற பகுதியா இருக்கலாம், இலக்கணம் என்ற பகுதியா இருக்கலாம், இலக்கிய வரலாறு என்ற பகுதியா இருக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு கட்டங்கட்டமாக படிக்க உங்களுக்கு சில வழிகள்ல கட்டுரைகள் கூட நான் பாயிண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம் தருவதற்கு இருக்கிறேன். கட்டுரைகள் கூட சில பாயிண்ட்ஸ் வந்து தருவதற்கான ஆயத்தத்தோட வந்திருக்கிறேன். அப்ப அதுகளையும் வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் முழுமையாக பார்த்துக்கொள்ளலாம்.